அம்பிகையும் உமையவன் பார்வதி அல்லவா? பார்வதி பரமேஸ்வரனாக, சரி, அம்மை அப்பனாக, அம்மையப்பனாக, சக்தி சிவமாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த அண்ணன் சிவபெருமான், சிவபெருமானும் ஆதி சிவனோடு, சிவசக்தி பார்வதி உமையாளோடு, அம்மா அந்த பிரம்மதமத்தை வாசம் செய்து வருகிறான். நான்முக கடவுளாகிய பிரம்மதேவன், ஆமா, நான்முகன் பிரம்மனோடு கலைமகள் வீட்டுக் கொண்டிருக்கிறான். படைக்கும் தொழிலுக்கு அதிபதி பிரம்மன், கலைக்கு அரசி கலைமகள். கலைமகள் ரெண்டு ஒன்னா சேர்கிறது. அம்மா பார்க்கடலை பள்ளி கொண்டிருக்கும் தான் மறந்தாமயம் பெருமான் மகாவிஷ்ணு. ஆமா, நமோ நாராயணன். அந்த மகாவிஷ்ணுவோடு அழகாக மகாலட்சுமி அம்பிகை தேவியானவன் அப்படி அம்பிகையோடு அழகாக துணையோடு அழகாக இருக்கும் தருணம். இந்திரலோகத்தில் அழகாக வீட்டிருக்க, அம்மா இன்னும் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? யாரெல்லாம்? 33 தேவாதி தேவர்கள். தேவர்கள் அல்லவா? 48,000 கோடி ரிஷிமார்கள். கிண்ணரன், கந்தருடன், கருடகாந்தவர்கள், அசுரட்டு பாலர்கள், நான்முகம் நன்முகம் நல்ல கலை கொட்டு மகாமுனிவரோடு, மகாமுனிவனோடு அந்த கைலிங்கமா பருவத்தில் அமர்ந்ததற்கு நேரமும் ஆண்டாளோட அருளால் கிருபையால் என்னாகுது? அந்த 7 புவனமெல்லாம் புவனமெல்லாம் 7 புவனமெல்லாம் ஆ
சொல்லைக்கு உங்களோட கைமாறே ஆடாக்கு விளைவாரி ஆதிசக்தி தருவாயம்மா நாடி நல்ல நாயகனார் வரம் கொடுத்த அந்த துணைகளை வாங்குவார் துணைகள் வாங்குவார் அந்த தேவியான பார்வையிடுவார் துணைகளை வாங்குவார் ஆண்டவன் சிவபெரும் அகிலும் மதியடக்க சிவனார் வாரா ஆதிகளையடக்க யாரேனும் வருவாரா உனக்கு நிறைவாரி பகவானுடைய இடத்தில் அழகான பார்வதியால் திரைகளை கொடுத்த நேரம் நேரத்தில் அந்த சுவாமியிடத்தில் திரைகளை சுவாமி திரைகளை வாங்கிக் கொண்டு வருகிறார். எப்படி வருகிறார்? கொண்டு நாதம் சுபனாரும் அழகாலும் புகழோகம் வருகிறார். நாடு மொழி அளப்பதற்கு வருகிறார். பகவான் வருகின்ற நேரம் என்னாகுது? அந்த பகவானோட அருளால் என்னன்னா படைத்தவனுக்கள் அத்தனைக்கும் ஆமா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த இறைவன் அழகா எப்படி படிக்கிறார் தெரியுமோ? என்ன விதத்தோடு இன்னாருக்கு இன்னபடி என்று ஆமா என்றும் மாறாமல் அந்நாளிலே ஆண்டவன் சிவபெருமான் எழுதி வைத்திருக்கிறான். எப்போதும் யார் ஒருவருக்கும் மாறாது. ஆமா யாராருக்கு என்னென்ன படி கிடைக்குமோ அந்தந்த படி அப்பொழுது கிடைக்கும். பேர் அழகு இன்பம் பிணு மூப்பு சாக்கால வென்றும் ஆறிடும் கருவிடும் அமைத்த பிரகாரம் ஆமா அது அழகு கூட விலகாது. ஒரு பிசகு கூட விலகாது. அது எப்படி விலகும்? விலகாது. ஆண்டவருடைய அருளால் எப்படி படி இழக்கிறார்? என்ன விதத்தோடு 4 தினை எடுத்து நாடெல்லாம் படி இழந்தார். உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படி இழக்கிறார். ஈயரும்பு யானை முதல் யானை முதல் யானை ஈஸ்வரர் படி இழந்தார். ஈஸ்வரர் படி இழந்தார். படி
என்னும் படியே அளந்தார் படியே அளந்தார் எல்லாருக்கு இன்னபடி எல்லாருக்கு இன்னபடி ஒரு படி அளந்தார் கடவுள் அருளாலும் யார் ஒருவருக்கும் குறவில்லாமல் ஈசம் அழகா படியடந்து வருகிறார் படியடந்து வாரனே அந்த பகவானுடைய அருளால் வீரர்கள் உலகமெல்லாம் படியளந்து வருகிறார். வருகின்ற போது அந்த பகவான் படியளக்குகின்ற நேரத்தில் என் அம்பிகை பார்வதியால் ஆண்டவன் எப்போது வருவார் என்று வழிமேல் வெளி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போ வருவார் கேட்க சாமி, எப்போ சரியா கேள்வி கேளப்பா. எப்போது வருவார் என்று வழி மீது வெளி வைத்து அம்மை காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இருக்கின்ற நேரத்தில் அந்த ஆண்டவன் சிவபெருமானை கண்டால் அப்படியே கை கொண்டு அடி கொண்டு இருக்கிறார். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். என்ன அறிக்கிறா? பேசா அறிக்கிறா? சொகி அறிக்கிறா? அந்த ஆண்டவன் அதிர்ந்த நேரத்திலே ஆண்டவனை எதிர்கொண்டு அழைத்து அவனுக்கு செய்யக்கூடிய அழகான பணிவிடைகள் வேணும்னா பணிவிடைகள் செய்கிறார். வன்னியில் செம்பிலை ஜலங்கோரி அப்படி சாமியுடைய அழகான பாதங்கள் எல்லாம் பணிந்து கொண்டு ஆண்டவனே அழகாக அடிதொழுது அம்மை பார்வதியால் படியிருந்த பகவானுக்கு பாலும் பலம் அப்படி கொடுக்கிறார். பசியான பால் பலம் கொடுக்கிறார். பசி தீக்கிறோம் அல்லவா அம்மா. அந்த படியிழந்த பகவான் அழகாக சிவனுக்கு படியிழந்த சிவனுக்கு சிவபெருமான் பால் வளங்கள் கொடுக்க வந்த நேரமும் ஆதிவல்லிங்கிரி கையிலிருமாபர்வதத்தில் அந்த பகவானுடன் ஒரு நாளாயிரா உலகம் தோன்றிய நாள் முதலாக பகவானும் பார்வதி அம்மையப்பனாக இருப்பதும் படியிழந்து வருவதும் பார்வதி பணிவிடை செய்வதும் இது வழக்கமாக தொண்டு தொட்டு துண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி வடநாள் நடக்க கண்ட போது என்னாக தெரியுமா? ஒரு நாளே நீளம் மாறி
கேள என்னோடு வந்தையானா உலகம் நான் படியளக்க முடியாதம்மா படியளந்து வரும் பார்வதியா உமையவனே அம்மா பார்வதியா உமையவனே உமையவனே நான் அகில உலகம் எல்லாம் படியிழக்குகின்ற போது என்னோடு வந்தையானால் என்னால் படியிழக்க முடியாது அம்மா என்னால் படியிழக்க முடியுமா ஏன் ஏன் சொல்ல முடியாது என்ன காரணம் ஏது காரணம் காரணம் சொல்லுங்க ஏனென்றால் நீ வருகின்ற போது என்னை தொடர்ந்து வருகின்ற போது பல கேள்விகளை அப்பப்பம் கேட்டுக்கொண்டே இருப்பாய் ஏனால் ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொன்று விதமாக நான் பிறவி செய்திருப்பேன் அது ஏன் இப்படி இருக்கிறது இது ஏன் இப்படி இருக்கிறது என்று நீ என்னிடத்தில் கேள்விதான் கேட்பாயே தவிர நான் பதில் சொல்ல நேரம் இருக்கும் படிகளுக்கு நேரம் ஆமா இருக்காது எப்படி இருக்கும் நேரம் இருக்காது இருக்காது உன்னோடு பேசிக்கொண்டே இருந்தவன படி இழக்க முடியுமா முடியாது முடியாது அது எப்படி முடியும் படி இழக்க என்னாலும் முடியாது அதனால் அம்மா அம்மா நீ என்னோடு வர வேண்டாம் கைலாச மலையை அமர்ந்து நான் போய் படியிழந்து வருகிறேன் என்று சொன்ன போது பார்வதி மறுவார்த்தை பேசினாங்க மறுவார்த்தை பேசாங்க உங்க வீட்டு அம்மா என் வீட்டுக்காரினா பேசிடுவா அது பேசிக்கிட்டே தானே இருக்குதா உங்க கூட வருவதற்கு எனக்கு என்ன அழகு இல்லையா அந்தஸ்து இல்லையா இல்லையா எங்க அப்பா வீட்டுல இருந்தா கொண்டுதான் வரலையா என்னத்தை கொண்டு வந்த என்ன கொண்டு வந்தாய் அன்பை கொண்டு வந்தாய் பாசத்தை கொண்டு வந்தாய் என்றால் படியிழக்க முடியாது அன்பு நான் போய் படியிழந்து வருகிறேன் அது வரைக்கும் கைலாசம் ஆமலையை அமர்ந்திருப்பாய் என்று பகவான் ஆதிபதா சத்தியத்திலே துணிகளை வாங்கிக் கொண்டு பகவான் வாங்கிக் கொண்டு அந்த சிவரார் வருகிறார் எங்கே வருகிறார் ஈரேழு புவனமெல்லாம் படியிழக்க வேண்டும் என்று ஈசன் வருகின்ற நேரம் நேரத்தில் அந்த நம்மை பார்வதா தேவி ஆதி பராசக்தியானவள் மனதில் அப்பந்தான் மனம் குழப்பமாகுது என்ன குழப்பம் ஏன் பகவான் நம்மளை அழைத்து செல்லவில்லை எதற்காக அழைத்து போகல ஆமா அப்ப எது உள்குத்து எது இருக்கோ உள்குத்து எது இருக்கோ உள்குத்தா புரியலையே இல்லையா நாவதியில தேன் தடவன மாதிரி பேசுவாங்க முடியும் நாட்கள உள் மனதிலே விஷம் வச்சு பேசுவாங்க மனதுக்குள்ள விஷம் இருக்கும் நாட்கள சிகினிப்பா பேசுவாங்க சக்கரையா பேசுவாங்க அப்படியா அதான் உள்குத்து அப்ப நிறைய வாங்கி இருக்க போடுங்க அணுவன் நினைப்பா பேசும் பகவானுடைய அருளால் அம்மை பார்வதியால் நினைக்கிறார் இந்த ஆண்டவன் படியிழப்பது உண்மைதானா யாருக்கெல்லாம் படியிழக்கிறார் யாருக்கெல்லாம் படியிழக்கவில்லை அது அறியும் அல்லவா ஏனென்றால் பகவானிடத்தில் நாம் கொடுத்த திணையோ நாளித்திணை கொஞ்சோண்டு நாளித்திணை இந்த நாளை திணையெடுத்து நாளெல்லாம் படியிழக்க முடியுமா அது எப்படி முடியும் இல்ல உலக திணை எடுத்து தான் உலகம் எல்லாம் படியிழக்க முடியுமா ஆண்டவன் நம்மிடம் ஏதோ மறைக்கிறார் ஏதோ பொய் சொல்கிறார் அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா படியிழந்து அழகாக வருகின்ற ஆண்டவனை பரிசோதனை பார்க்க வேண்டும் சோதனை பார்க்க வேண்டும் எத்தனை தடைகள் வந்தால் நம்ம தடை மீறிடணும் என்ன தலையில நமக்கு ஒரு நிறைய வரும் இன்னல் வரும் இடங்கள் வரும் துன்ப வரும் துயரம் வரும் நம்ம மறக்கப்படாது எல்லாம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் மனசுல போட்டு கஷ்டப்படுத்த கூடாது அந்த ஆண்டவன் யாருக்கு படி அளக்கிறார் யாருக்கு படி அளக்கவில்லை படியிழக்கவில்லை என்று அம்மை பார்வதியால் அழகாக பரிசித்து பார்க்க வேண்டும் சோதனை பார்க்க வேண்டும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அம்பிகை பார்வதி
அப்படியே மனசுல நினைக்க எங்க வருகிறார்? எங்க வர்றா? அந்த பகவானை சோதனை செய்ய வேண்டும் என்று. ஆமா, அதுதான் நாள் படையில சந்தேகமா மாறுது. தேகம். ஆமா, இந்த தேகத்தில் எந்த நோய் வந்தாலும் ஆமா, அந்த நோய்க்கான மருந்துகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கொரோனாவே வந்துட்டு போயிட்டு. கொரோனாவா? கொரோனாவா? ஆமா, அதை எப்ப ஏற்படுத்துது? கொரோனாவே வந்தாலும் அதை தீர்க்கிறதுக்கு மருந்து இருக்கு. 4 வருஷம் 5 வருஷம் புரட்டி போட்டதெல்லாம் போதாதா? 2 வருஷம் படாத பாடுபடுத்திட்ட. சுனாமி வந்தா கூட ஒரே நாள்ல போயிடும். ஆமா, ஆனா இந்த ஆதிபதா சத்தியாளவள் அம்பிகையாளுடைய சந்தேகம் என்ற நோய் தீராது. ஆமா, சிங்கிச்சான் மஞ்ச கலர். ஏன் தெரியுமா? சந்தேகம் என்பது எந்த வீட்டுக்கும் எந்த குடும்பத்துக்கும் ஆகாத ஒன்று சந்தேகம் தான். ஆமா, குடும்பத்துக்கும் ஆகாது, குடும்பத்துக்கு யாருக்குமே ஆகாது. மொத்தத்துல தொழில் குடும்பம் எது யாருக்குமே ஆகாது. தொழிலுக்கு சந்தேகம் வந்தாலும் மோசம். எல்லா உயிர்களுக்கும் கண்ணுக்குள்ள வேற அம்மம்ம கருகுழி முட்டைக்குள்ள குஞ்சு முதல் முக்கம் அருளாவே ஒருவருக்கும் உறவில்லாமல் உலகமெல்லாம் படியல் யார் ஒருவருக்கும் நான் குறையும்பது வைத்திருங்கள். என் வழிகளுக்கு அப்படி என்னத்தை கண்டாய்? என்னம்மா எதுவும் குற்றம் குறையது கண்டாயா? சரி சுவாமி, என்ன தாங்கள் படியளக்க போன நேரத்தில் அடியால் பார்வதியால் என்னுடைய இடமகளே 2 உயிர் சின்ன உயிர் சுத்தரம்பானது. ஆமா, இரும்பானதல்லவா? இல்லாமல் பட்டினி பசியோடு இருக்கிறதையா அந்த உயிருக்கு நீங்க படியளக்காம எல்லா உயிர்களுக்கும் படியளந்தேன் என்று சொல்லலாமா? எல்லா உயிருக்கும் படியளந்தேன் சொன்னா நம்ப முடியாது. நம்ப முடியாது. ஆமா, அதனால அண்டவனே பகவானே இடங்களை சொன்னுடனே ஆதிபதா சத்தியானவனை கண்டாத அண்டவன் சொல்றது, அம்மா என்ன உன்னிடம் பட்டினியா இருக்கா? ஆமா, இன்னும் காட்டு பார்க்கலாம் என்று சொன்னது. சுவாமி, என்ன இதோ சேனை முந்திக்குள்ள இருக்கு. சரி, முந்தானியில் இருக்கிறது அம்மா. சரி, அதை எடுத்து அவிழ்த்து அழகாக பார்த்தாதானே தெரியும் சித்தரும்பு எப்படி இருக்கும் தெரியும். படி அளந்தீரா படி அளக்கவில்லை என்று தெரியும் அல்லவா? நான் படி அளந்தேன் என்று சொன்னால் அந்த சித்தரும்பானது சரி சித்தரும்பாவே இருக்கும். ஆமா, இருக்கும். அப்படி இல்லைன்னா அது சித்த இரும்பாவே இருக்கும். சித்த இரும்பாவே இருக்கும். ஆமா, அதனால் பார்வதா தேவியானவளை ஆமா முந்தானி அவிழ்த்து அவளுக்கு பார்க்கிறான். செப்புச்சுமல் எடுத்து பார்க்கும் நேரம் சிவனாருடா கிருபையினால் அந்த சேனை முந்தானிக்குள்ளாக இருக்கல்லவா செப்புச்சுமல். ஆமா, சிவனானது திருக்கலானை கூட்ட திறந்து திறந்து பார்க்கிறாள். கூட்டை திறந்து அப்படி சிவன் கூட்ட பார்த்தாளா? அங்க எப்படி இருக்கிறது? அந்த சித்தரும்பு வாயிலை அழகாக திரையரசி கம்பிக்கொண்டு. ஆமா, சித்தரும்பு அல்லவா? சரி, சிங்க மட்டும் தின்று கொண்டு ஆமா மீதமுள்ள தனி அரிசி அப்படியே தின்று கொண்டு அப்படி சிவில் அப்படி சுத்தி வருகிறது. ஆமா, வருகின்றது. கண்டால் பார்வதி நடுங்குகிறாள். ஆமா, அஞ்சுகிறாள், பதறுகிறாள். அஞ்சுவாளா நடுங்குவாளா நடுங்குவாளா
இருக்குதுண்ட பார்வதா தேவியானவள் அஞ்சி நடுங்குகிறாள். ஆமா, பதறுகிறாள் அல்லவா? அருளிடம் முன்னாலே நான் அறிந்தோ அறியாமலும் 6 விலை ஒரு பக்கம் செய்துவிட்டேன் ஐயா. ஆமா, தெரிந்தும் தெரியாமல் செய்துவிட்டேன் ஆண்டவா. இந்த பார்வதியை செய்த பொருட்களே வேண்டும் உமையவனே ஆதிபரா சக்தியானவள் சக்தியானவள் அடி அம்மா அம்மா நீ ஆண்டவனும் தாராமல் அருண் பெருமாள் அதிகாரம். ஆமா, சோதனை பார்த்து விட்டாய் அல்லவா? நீ சோதனை பார்க்கலாமா? பார்க்க கூடாதல்லவா? அதற்குள் இருந்தால் இந்த ஆண்டவன் அருண் பெருமாள் அறியாத மாயம் ஒன்று கிடையாது. ஆமா, மாயம் ஒன்று கிடையாதம்மா. செப்புக்குள் இருந்தாலும் இறந்து விட்டாலும் சிவனறியார் மாயம் ஒன்று கிடையாது கிடையாது கிடையாது. மாளிகைக்குள்ளே வைத்திருந்தாலும் ஆமா, மகாதேவன் அறியாத மாயம் உண்டோ? அடி அம்மா பார்வதி, நான் ஆடினால் இந்த உலகம் ஆடும். ஆமா, நான் அசைந்தால் இந்த உலகம் அசையும் அல்லவா? நான் அசைந்தால் இந்த உலகமே அசையும் அம்மா பார்வதி. பார்வதி பார்வதா தேவியானவரே அதுதான் கண்டார் சுவாமி. ஆஹா, ஏதோ தெரிந்து தெரியாமலோ அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்துவிட்டேன். ஒரு பெருமை தெரியாமல் சோதனை பண்ணிட்டேன் சாமி. என்னை மன்னித்தருள வேண்டும். வேண்டும் வேண்டும் அம்மா. அப்போதான் ஆண்டவன் கண்ட அம்மா தவறு செய்வது யாராக இருந்தாலும் ஆமா இருந்து விட்டாலும் அதுக்கு தக்க தண்டனை கிடைப்பதே. ஆமா, கண்டிப்பாக உண்டு. தவறு என்பது சிறிதாக இருந்தாலும் ஆமா தண்டனை பெரிதாகத்தான் குற்றங்கள் குறையும் 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 அல்லவா? ஆமா, நீ யார் செய்தாலும் குற்றம் தான். எவர் செய்தாலும் குற்றம் குற்றம் தான். நெற்றிக்கண்ணை திறந்த போதிலும் குற்றமே குற்றமே என்று சொன்னாரே நக்கிற பெருமான். ஆமா, அதுபோல் ஆதிபதா சக்தி சக்தியானவரே யார் செய்தாலும் குற்றம் தான் அடி அம்மா. ஆமா, என்னை பகவான் என்று பாடாமல் பரிசோதனை செய்தபடியினாலே தலைமாறு உருமாறி அம்மை ஆதிபதா சக்தி சக்தியானவரே முப்பிரவி நீ பிறப்பாயம்மா சக்தியரே அம்பிகையே உமையாரே முப்பிரவி
வருகிறாள் பார்வதி. மங்கையால் பார்வதியால் வந்து வந்து வண்டி போட்டு அமர்ந்து அவங்க கொண்டு மேமுண்டாடி பீல் எடுத்து எடுத்து அப்படி முந்தி ஏந்தி இருக்கிறார். முந்தி ஏந்தி இருந்தானா அப்படி முந்தி ஏந்தி இருக்கிற போது என்னது அந்த பகவானோட அருளால் குந்தால் பார்வதி ஆதிசக்தி ஆதிசக்திக்கு தெரிய அந்த பார்வையால் அந்த பார்வையால் அப்படி அழகாக வந்து அவர்களுக்கு வேண்டதை விடலாத அழகாக விரும்பி பார்க்கிறார் அல்லவா. பார்க்கும் போது எப்படி இருக்கு அவர்களுக்கு போல விழுந்து விட முந்தி போல விழுந்த கூட கையும் இல்லை வாயும் உள்ள வயரும் வந்தும் இல்லை முன்ன போல ஒரு கண்ணால்
இந்த சந்து பிள்ளைய பார்த்தா கை இல்ல, கால் இல்ல, கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல. வாய்த்த சிரசு ஒன்றுமே இல்லை. வாய்த்த சிரசு ஒண்ணும் இல்லையா? எது எங்கெங்க இருக்கணும் சுத்தமா இல்லையா? மூக்கு இருக்கிறது கண்ணு இருக்குமா? இல்ல கண்ணு இருக்கிறது மூக்கு இருக்குமா? இல்லையா? அதாட்டு பரவாயில்ல. மொத்தம் ஒழுக்கம் இருக்கு. ஒரு தெரிந்துதான் இருக்கு. ஆமா. ஆணாகவும் தெரியல, பெண்ணாகவும் தெரியல. என்ன தெரியல? அண்டவா, இந்த குழந்தை என் அம்மா என்று கூப்பிடுமா? இல்ல உங்களை தான் அப்பான்னு என்று சொல்லுமா? அழைப்பதற்கு பேசுவதற்கு தான் ஒரு பிள்ளை வேணும். பேசுவதற்கு முதல்ல வாய் வேண்டும், சுவாசம் செய்வதற்கு மூக்கு வேண்டும், பார்ப்பதற்கு கண்ணு வேண்டும், கேட்பதற்கு காது வேண்டும். வேணும்ல? நீ கேட்கணும் தெரியுதம்பா. என்ன? இந்த நாட்டிலே எத்தனையோ அன்பர்கள் ராசிகள் இரண்டு கையுமே இல்லாமல் தன்னை ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அது இருக்கத்தான் செய்யலாம். அதாவது இறைவன் படைத்த ஒரு அணுக்கிரகம், அவருக்கும் திறமை என்பது கொடுத்திருக்கிறோம். ஆமா, உங்க கையால் செய்த போல காலால் செய்யிட்டு இருக்காங்க. ஆமா, கரண்டு கொண்டு காலால் அழகாக சாப்பிடுறாங்க. அழகாக சாப்பிடுறது. பார்வதியானவள் கொஞ்சம் விளையாட குழந்தைகளை கேட்டா இப்படி முன்னப்படி தந்தாலும் எப்படி என்ன செய்ய? நானும் உருட்டியாலே வர முடியும், உருட்டவா முடியும், காலகட்ட மாதிரி உருட்டவா முடியும். அப்பதான் தந்தால் அண்ணன் அம்மா பயப்படாத. பதறாத பதறாத, அங்க வேண்டாம், மயங்க வேண்டாம். ஆதிபதா சக்தி சக்தி சக்தியானவரே, நீங்க கொஞ்ச நேரத்துல உனக்கு உருவாக்கி தாரம்மா, உருவாக்கி தார. அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் மட்டும் பாரு. அந்த பிள்ளை எப்படி இருக்கணும் மட்டும் பாரு. இந்த ஆண்டவன் யார் அழைத்தார்? பிரம்மனை என்று அழைக்கிறார். பிரம்மா, வாயா வாயா, என் கைவந்தத்தை காட்டு. ஆண்டவன் அருளால் கிருபையால் அந்த அருமை பார்வதா தேவியாளவனுக்கு கொடுத்த பிள்ளை பிள்ளை அவனது முண்டமாக இருக்கலாமா? இந்த முண்டத்தை அழகாக உருவடித்து தர வேண்டும், உருவடிக்க வேண்டும். ஒரு குழந்தை பெண்ணாக, இரண்டு குழந்தை ஆணாக உருவடிக்கணும். சொன்ன விடவே அழகான பிரம்மனுடைய அருளால் உருவடிக்கிறார். ஐயா, உலகத்தே படைத்த பிரம்மனுக்கு இந்த 3 முண்டத்தையா உருவடிக்க தெரியாது. எப்படி பிடிக்கிறான் தெரியுமா? என்ன விதமாக பிடிக்கிறான்? கைவகுண்டா கைவகுண்டா அம்பிகை பாரதி கையெடுத்து ஒரு முத்தமிட்டு ஒரு கையெடுத்து மாறி முத்தமிட்டு மாறி முத்தமிட்டு மாறி முகங்கள் கையெடுத்த
வாதிகள் கொடுத்த வாய்மூலம் முத்த முத்த மாறி மாறி முத்த மணிமுகத்தை நம்மை பார்வையா அந்தவா அந்தவா இது வந்து ஒரு பிள்ளைக்கு அழகா ஒரு பேர் கொடுக்கணும்ல பேரிட்டாதனே பிள்ளை அழகாக பேர் சொல்லி வைக்க முடியும். அந்த பகவானோட அருளால் பிள்ளைக்கு பேர் கொடுக்கிறார். எப்படி எப்படி பேர் கொடுக்கிறான்? பெண்ணாக பேர் அழகாக பேர் அழகு மொழிவாக பிறந்திருக்கிறார் அல்லவா? அவன் பேர் அழகாக முதல் முதலாக பெண்ணாக பிறந்திருக்கிறான். வெற்றியின் அவதாரம் அல்லவா? அம்மா அம்மா அந்த அருளால் பிறந்த பிள்ளைக்கு பிள்ளைக்கு பெண்ணாக என பிறந்தவனுக்கு எனக்கு பேச்சு அம்மா என்று உண்மை. பேச்சு எப்போது பேசிக்கிட்டே இருக்கணும். அடுத்த சிவபெருமானுடைய அருளால் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. பிறந்திருக்குல்ல அந்த சிவனுடைய அருளால் பிறந்த மகனுக்கு சிவ சுடலை சுவாமி சிவ சுடலை அடுத்த முன்னமாக வந்து பிறந்திருக்கின்ற பிள்ளை யார் யார் பெருமானுடைய கண்ணனோட திருமை இல்லவா? அதனால் அவருக்கு மாயாண்டு முன்னிருந்து அழகாக பேர் கொடுத்து மாயவன் வேலை சேர்த்து கொடுத்த மாயாண்டி முன்ன மாயமா பிறந்தவன் மாயாண்டி ஆமா பிள்ளாக பார்வதியால் மல்லிகை